பைரட்ஸ் ஆஃப் தி கரிபியன்ல நம்ம ஜாக் ஸ்பேரோவுக்கு அந்த பிளாக் பெல் கப்பலுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வச்சிருக்க காம்பஸ் தான். உங்க மனசுக்கு என்ன தேவையோ, உங்க மனசு எதை அதிகமாக ஆசைப்படுதோ அந்த ஒரு விஷயத்துக்கான வழியை காட்டும். நிறைய நேரத்தில் நம்ம ஜாக் ஸ்பேரோ அதை திறந்து பார்க்கும்போது அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஜாக் ஸ்பேரோவுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. ஒரு சில நேரம் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாரு. அவர் மனசு கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது அந்த காம்பஸ்மே கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். இந்த காம்பஸ் நம்ம ஜாக் ஸ்பேரோவுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, அவர் விக்கெட் விஞ்ச் அப்படிங்கிற கப்பல்ல சின்ன வயசுல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ அந்த கேப்டன் இறக்கும்போது அந்த காம்பஸை நம்ம ஜாக் ஸ்பேரோ கிட்ட கொடுத்துருப்பாரு. கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த காம்பஸ்க்கு நீ துரோகம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காம்பஸை நீங்க சாகுற வரைக்கும் யார்கிட்டயுமே கொடுக்க கூடாது, நீங்களே தான் வச்சுக்கணும். அந்த கேப்டன் கூட அவர் இறக்கும் போது தான் நம்ம ஜாக் ஸ்பேரோ கிட்ட கை மாத்தி விட்டுருப்பாரு. ஸோ அதே மாதிரி ஜாக் ஸ்பேரோ இறந்து போற வரைக்கும் அவரே தான் வச்சுக்கணும். ஸோ இறக்குற அந்த தருணத்துல தான் வேற யார்கிட்டது கை மாத்தி விடலாம். இப்படி இதுபடி செய்யல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காம்பஸ் உங்களுக்கு சாபத்தை கொடுத்துரும். என்ன சாபம் அப்படின்னா, நீங்க அதிகமா எதை பயப்படுறீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுறீங்களோ அந்த பயத்தை உண்மையா கொண்டு வந்துடும். ஜாக் ஸ்பேரோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த பயமே கிடையாது, யாரை பத்தியுமே பயம் கிடையாது. வரவன் போறவங்க கிட்ட எல்லாம் வம்புழுத்து வச்சிருப்பாரு. என்ன கேப்டன் ஜாக் ஸ்பேரோவா? அவன் எனக்கு கடங்காரனாச்சே. ஆனா ஒரே ஒரு பயம் இருக்கு, அது என்னன்னா சாவு பயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை டெட்மேன் செஸ்ட்ல உங்களால பார்க்க முடியும். டேவி ஜோன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ரம்முக்காக அந்த காம்பஸை ஜாக் ஸ்பேரோ வித்து அந்த காம்பஸ்க்கு துரோகம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால ஜாக் ஸ்பேரோட மிகப்பெரிய பயமான அந்த சாவு, அந்த டெத்தை கொண்டு வரதுக்காக சாலசரை விடுவிச்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சாலசர் ஜாக் ஸ்பேரோ மேல கோலகாண்ட்ல இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஜாக் ஸ்பேரோவை இவரால் மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் அந்த காம்பஸ் இவரை ரிலீஸ் பண்ணிருக்கும். ஏன்னா ஜாக் ஸ்பேரோ அந்த காம்பஸை அந்த ரம்முக்காக மட்டும்தான் மற்றவங்கள்ட்ட இது வரைக்கும் கொடுத்துருக்காரான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை வில் டர்னர் கிட்டையும் எலிசபெத் கிட்டையும் என் பெக்கெட் கிட்ட கூட ஒரு தடவை கொடுத்துருப்பாரு. அவங்க கிட்ட எல்லாம் கொடுக்கும்போது அந்த சாபம் வேலை செஞ்சிருக்காது. ரம்முக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஏன் வேலை செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காம்பஸ் ஜாக் ஸ்பேரோட மனசை புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அவர் மனசு எதை ஆசைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துக்கான வழியை இது காட்டும். அவங்க கிட்ட எல்லாம் அந்த காம்பஸை ஜாக் ஸ்பேரோ கொடுக்கும்போது அவர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் அந்த காம்பஸை கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காம்பஸை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்கிட்ட இருக்கும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே எத்தனை கைகளுக்கு அந்த காம்பஸ் கிடைச்சாலும் திரும்ப ஜாக் ஸ்பேரோ அதை வாங்கிப்பாரு. அந்த காம்பஸால ஜாக் ஸ்பேரோட மனசை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறனால அவர் இதுக்கு மனசார துரோகம் பண்ணல, ஜஸ்ட் அவரோட திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் அந்த காம்பஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கும். அந்த நேரத்தில் ஜாக் ஸ்பேரோவுக்கு எந்த சாபத்தையுமே கொடுத்துருக்காது. ஆனால் இதுவே ரம்முக்காக அந்த காம்பஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த காம்பஸை நீயே வச்சுக்க, எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் கொடுத்துருப்பாரு. அதை திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவர்கிட்ட இருந்திருக்காது. அதை வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இதனால தான் இந்த இடத்துல காம்பஸ் தனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைச்சிருக்கும். அந்த சாபத்தையும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கும். இது என் திட்டத்திலேயே இல்லையே.